நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனல்ல இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு தான் வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் தயவு செஞ்சு இந்த ஆப்ஸ்லாம் உங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்ட்டு 5 ஆப் வந்து சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க மொபைலில் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சொல்ல போறேன் இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம், இல்லை இதுக்கு மேல வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்றதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம மொபைலில் வரும். அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ நம்ம மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணவே கூடாத முதல் ஆப் என்ன அப்படின்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இந்த ஆப்பை பற்றி கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப். இந்த ஆப்பை கிட்டத்தட்ட 1 கோடி மெம்பர்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் நம்ம மொபைலில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் இன்னும் நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணும். அதில் முக்கால்வாசி ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மால்வேர் ஆப்பா தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்றதுனால நம்மளோட பர்சனல் டேட்டா வந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை தவிர இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதனோட ஸ்பீடை வந்து குறைக்குது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? பட் ஆனால் இது வந்து 100% உண்மைதான். ஸோ இந்த அப்ளிகேஷன், அதாவது EX ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றது மூலியமா நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்பவே டவுன் ஆகுது அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்க உங்க மொபைலில் வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனே வந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஸோ நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணவே கூடாத ரெண்டாவது ஆப் என்ன அப்படின்னா மொபைல் ப்ரொஜெக்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. இதை பத்தி டெடிகேட்டடாகவும் நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்கல அப்படின்னா இங்கே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்றது மூலியமா நம்ம மொபைலை ஒரு குட்டி ப்ரொஜெக்டராக மாற்றி நம்ம மொபைலில் ஓடுற வீடியோவை ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. 100% ஃபேக்கு. அது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஆட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. எக்கச்சக்கமான ஆட்ஸ் வந்து இருக்கும். அது மூலியமா அவங்க வந்து காசு சம்பாதிப்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ஃபேக் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் வந்து மிஞ்சும். ஸோ தயவு செஞ்சு இந்த மொபைல் ப்ரொஜெக்ஷன் ஆப்பையும் உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணக்கூடாத மூணாவது ஆப் என்ன அப்படின்னா, நிறைய ஆட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. உங்க மொபைல் வந்து ஹீட் ஆகுதா, இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்க மொபைலில் ஸ்பீட் கம்மியா இருக்கா, இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஆட்ஸ் வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல போயிட்டு கூலண்ட் ஆப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும், அவ்வளோ ஆப்ஸ் வந்து வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுனால நம்ம மொபைலோட ஹீட்டை வந்து குறைக்கும் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா சொல்றேன், ஒர்க்கே ஆகாது. ஏன்னா நம்ம மொபைலோட ஹீட்டை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கூலண்ட் சிஸ்டம் அப்படின்றது உள்ளேயே நம்ம மொபைலுக்குள்ளாரே இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனாக இருக்கலாம், இல்லை தனியாக லிக்விட் கூலிங் சிஸ்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் நம்ம மொபைலோட ஹீட்டிங் அப்படின்றத வந்து குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கூலண்ட் ஆப்பை நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா நம்ம மொபைலோட ஹீட்டிங் இஷ்யூ குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா நம்ம மொபைலில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் தான் வந்து ஃபில் ஆகுமோ தவிர மற்றபடி இது வேற எதுவுமே வந்து பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸை நம்பி அந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நம்ம மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணவே கூடாத 4வது ஆப் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரௌசர் ஆப். ஆக்சுவலாக 2 ப்ரௌசர் நான் வந்து சொல்கிறேன். ஒன்று வந்து UC ப்ரௌசர், இன்னொன்று வந்து டால்ஃபின் ப்ரௌசர். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ப்ரௌசர் அப்படின்ட்டு நிறைய ஆர்டிக்கல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரௌசர் எல்லாமே நம்மளோட டேட்டாஸை அவங்களோட சர்வருக்கு அனுப்புறாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. இதனால நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஈஸியா வெளியே லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இந்த 2 அப்ளிகேஷனோட பர்மிஷன் அசஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைல் வந்து பூட் அப் ஆகிறதுல இருந்து எல்லா பர்மிஷனுமே கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட கான்டாக்ட், கேமரா, மைக்ரோஃபோனு, கால் ரெக்கார்ட் பண்றதுக்கு, லொகேஷன் அப்படின்ட்டு நம்ம மொபைலில் என்னென்ன அசஸ் பாயிண்ட் இருக்கோ அந்த எல்லா அசஸ் பாயிண்டோட பர்மிஷனும் இது வந்து கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ப்ரௌசர்லையுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்டட் கிளிக்கபிள் ஆட்ஸ் வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வெப் பேஜ்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக்கபிள் ஆட் மாதிரி வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத அன்வான்டட் வெப்சைட்டுக்குலாம் உங்களை வந்து கூட்டிட்டு போகும். இது மூலியமா உங்க மொபைலில் வைரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த 2 அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதுக்கு மேலேயும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஹூ வியூட் மை வாட்ஸ்அப் ப்ரொஃபைல். இந்த அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 செட் ஆஃப் கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து காட்டும். இவங்களாம் உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துருக்காங்க அப்படின்னு காட்டும். இதுவே அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா வேற 10 நம்பரை வந்து காட்டும். ஆக்சுவலாக இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் அசஸை வந்து எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க கான்டாக்ட்ஸை அப்படியே ரேண்டமாக வந்து நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். நாம என்ன நினச்சிப்போம், ஓ இவங்களாம் தான் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம நினச்சிப்போம். பட் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. ஸோ இதனால அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய ஆட்ஸ் வரும். அது மூலிமா அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு அது வந்து யூஸே இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த 5 அப்ளிகேஷனில் அதாவது இந்த டைப்பில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனாவது உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய அதாவது இந்த டைப் ஆஃப் வீடியோஸ் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு வந்து கொடுங்க. ஆதரவு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான். இதை மூணையும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.